மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கம்மங்கூழ் தான் ரெடி பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறனால, மதியத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ரைஸ் இல்லாம சப்பாத்தி தான் ரெடி பண்ண போறேன். சப்பாத்தி வித் சன்னா மசாலா இதுதான் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ, அதனால கொஞ்சம் பொறுமையா, அப்படியே அமைதியா அப்படிதான் என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டுருந்தேன். இந்த கோலம் போடுறதுல ஒரு கதை இருந்துச்சு. இந்த கோலம் வந்து எப்படி போடணும்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. ஏதோ ஒரு புள்ளி வச்சேன். எத்தன புள்ளின்னு கூட நான் எண்ணல. ஏதோ ஒரு புள்ளி வச்சு அப்படியே என் கை போன போக்குக்கு சும்மா இழுத்து விட்டேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆனா எப்படியோ மேட்ச் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தம்பிக்குமே வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி, சன்னா மசாலா இதுதான் வந்து பேக் பண்ண போறேன். சன்னா மசாலா வந்து ரொம்ப ஈஸி மெத்தட்ல எல்லாரும் பண்றது தான். ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு, எண்ணெய் ஊத்தி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துப்போமா, அரைச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னா வேக வச்சத வந்து சேர்த்துட்டு, லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் சன்னாவ வந்து அரைச்சும் இதில வந்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். மசாலா வந்து சன்னா மசாலான்னு சொல்லி கிடைக்குது கடையில. அது வந்து நீங்க சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கல. என்கிட்ட இருந்த மசாலா மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி வந்து நல்லா ஃப்ளஃபியா சூப்பரா இருந்துச்சு. தம்பிக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு, இவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான், இந்த விளக்கு வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால ஒரு கப்ல வந்து கொஞ்சமா துணி பவுடர் இருக்குல்ல, அது பேக்கிங் சோடா இத சேர்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். சூப்பரா கிளீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அப்படியே தண்ணீல அலசி வச்சா போதும். அவ்வளோ சூப்பரா கிளீன் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட் இது.